தற்போதைய அண்மை செய்தியை பார்க்கிறோம். சட்டவிரோத பணப்பரிமாற்ற வழக்கில் ஜனவரி 4ஆம் தேதி கௌதம சிகாமணி மீது குற்றச்சாட்டு பதிவு செய்ய வேண்டும் என உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கு. செம்மண் குவாரி முறைகேடு வழக்கில் சென்னை கூடுதல் அமர்வு நீதிமன்றம் இந்த உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. சட்டவிரோத பணப்பரிமாற்ற வழக்கில் ஜனவரி 4இல் கௌதம சிகாமணி மீது குற்றச்சாட்டு பதிவு செய்யப்பட வேண்டும் என உத்தரவிடப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது நீதிமன்ற செய்தியாளர் மதன். விவரங்களை பதிவு செய்யலாம். கடந்த 2006 முதல் 2011ஆம் ஆண்டு வரைக்கும் பொன்முடி அமைச்சராக இருந்த போது விழுப்புரம் மாவட்டத்தில் செம்மண் குவாரியில் அதிக அளவில் செம்மண் எடுத்ததாக கூறி, அதாவது அரசுக்கு சுமார் 29 கோடி ரூபாய் இழப்பு ஏற்படுத்தியதாக அவர் மீதும் அவருடைய மகன் கௌதம சிகாமணி மற்றும் அவருடைய லஞ்ச ஒழிப்புத்துறை ஏற்கனவே ஒரு வழக்கு பதிவு செய்தது. விழுப்புரம் மாவட்ட நீதிமன்றத்தில் இந்த வழக்கு தற்போது நிலுவையிலும் உள்ளது. இந்த ஒரு வழக்கை அடிப்படையாக கொண்டு அமலாக்கத்துறை கூட தற்போது அமைச்சர் பொன்முடி மற்றும் அவருடைய மகன் கௌதம சிகாமணி தொடர்புடைய இடங்களில் கடந்த ஜூலை மாதம் சோதனை நடத்தினார்கள். இந்த சோதனையின் போது அமைச்சர் பொன்முடி சென்னையில் உள்ள அமலாக்கத்துறை அலுவலகத்தில் அழைத்து செல்லப்பட்டு விசாரணை செய்யப்பட்டார். ஏற்கனவே இந்த செம்மண் முறைகேடு தொடர்பாக கிடைத்த அந்த பெரும் தொகை ஹவாலா பணவர்த்தனை மூலமாக வெளிநாடுகளுக்கு நிறுவனங்களுக்கு தற்போது முதலீடு செய்யப்பட்டுள்ளதாகவும், அந்த சோதனையின் முடிவில் முக்கிய ஆவணங்கள் 13 லட்சம் மதிப்புள்ள பிரிட்டன் பவுண்டுகள் உள்ளிட்டவை கைப்பற்றப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டது. இந்த சூழலில்தான் இந்த சட்டவிரோத பண பரிமாற்ற வழக்கு தொடர்பாக அமைச்சர் பொன்முடியின் மகனும் கள்ளக்குறிச்சி திமுக எம்பியுமான கௌதம சிகாமணி அவருடைய உறவினர் உள்ளிட்டோர் 6 பேருக்கு எதிராக அமலாக்கத்துறை கடந்த ஆகஸ்ட் மாதமே சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் 90 பக்க குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்தது. இந்த வழக்கு இன்று மீண்டும் நீதிபதி மலர் வேலண்டினா முன்பு விசாரணைக்கு வந்தபோது கடந்த 24ஆம் தேதி கௌதம சிகாமணி உள்ளிட்டோர் நேரில் ஆஜராக இருந்தார்கள். அவர்கள் குற்றப்பத்திரிகை நகல் வழங்கப்பட்டது. ஆனால் இன்றைய தினத்திற்கு, அதாவது அவர்கள் மீதான அந்த குற்றச்சாட்டு பதிவிற்கு அவர்கள் நேரில் ஆஜராகவில்லை. அது மட்டுமில்லாமல் இந்த வழக்கு விசாரணை தள்ளி வைக்க வேண்டும் என்று கௌதம சிகாமணி தரப்பில் கோரிக்கை வைக்கப்பட்டது. இதையடுத்து நீண்ட காலமாக இந்த வழக்கை தள்ளி வைக்க முடியாது என்று தெரிவித்த நீதிபதி இந்த வழக்கை ஜனவரி 4ஆம் தேதிக்கு தள்ளி வைப்பதாகவும் அன்றைய தினம் குற்றச்சாட்டு பதிவு செய்யப்படும் என்றும் தற்போது உத்தரவு பிறப்பித்துள்ளார். நன்றி மதன், விரிவான விவரங்களை பதிவு செய்தமைக்கு.